ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். செகண்ட் ஒன். எக்ஸ்ட்ரானரி ஆக்கர் ரன்னுக்கான வாய்ப்பா. குயிக்கான ஒரு சிங்கிள்ங்க. முதல் 2 பந்துகளில் 2 சிங்கிள்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ 2 டீமே முதல் வின்னிங்கை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு கேமில் இருக்கு. எஸ்எஸ் ஸ்பாட்டன் விஎஸ் கொடுங்கலூர். தேர்ட் ஒன் கொடுங்கலூர். தேர்ட் ஒன் ஒரு சிங்கிள். கொடுங்கலூர் கிரிக்கர் அந்த டீம் ஒரு ஆள் வாங்க. 12th மேன் வாங்க. இன்னும் ஸ்கோர் அப்டேட் பண்ணல. கொஞ்சம் வேகமாக வாங்க. ஒத்துழைப்பு கொடுங்க. ஸோ விழா கமிட்டிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்களும் ஒரு விழா கமிட்டி தான். ஸ்கோர் அப்டேட் பண்ணுங்க. கொஞ்சம் வேகமாக வந்துருங்க. 12th மேன். எக்ஸ்ட்ரானரி அக்கர் முதல் டாட் பால். ஃபிஃப்த் ஒன் ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன். சிக்ஸ் ஒன். எத்தனை ரன்கள் பெற்று தருவார்கள்? ஒரு ஓவர் த்ரோல 2 ரன்களாக மாறுகிறது. முதல் ஓவர் முடிவில் 6 ரன்கள். 6 for no loss. 6 ரன்கள் 6 for no loss. சரவணராஜா நோ பால் கொடுத்திருக்காங்க. முதல் பந்து நோ பால். நோ பால் பிளஸ் 1 ரன்கள். மொத்தம் 2 ரன்கள். ஃப்ரீ பால். பால். அருண் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆறுக்கும் சில்வர் ஸ்டார் வழங்கக்கூடிய 1000 உடனே பெற்றுக் கொள்ளலாம் சொல்லியிருந்தாரு. நல்ல ஷாட் இது. ஃப்ரீ ஹிட் பால்ல ரெண்டாவதுக்கான சான்சஸ் இருக்கிறாங்க. ரன்னுக்கான வாய்ப்புகளா. குயிக்கான டபுள் இது. அந்த கமெண்ட் செக்ஷன் இங்க இந்த மேட்ச்ல ஓபன் ஆயிருக்கு. போன மேட்ச்ல பாபா நமாஸ் பாப்பா நமாஸ் நிறைய கமெண்ட் வந்திருக்கு. அந்த கப் நம்பரே அப்படின்ற ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அகைன் ஒரு நோ பாலுங்க. அகைன் ஒரு நோ பால். அகைன் ஒரு சிங்கிள். மொத்தம் 2 ரன்கள் அந்த பால்ல கிடைக்குது. free hit ball again ஒரு free hit ball.
டைம் ஆகுது பாஸ் வரணும் அப்படின்ட்டு இருக்காங்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே போன மேட்சோட கமெண்ட்ஸ். இது த ஃப்ரீ ஹிட் பால் விஜய் மோடி பாலாஜி தோனி கோபி ப்ரோ கமான் ப்ரோ அப்படின்ட்டு போன மேட்சோடைய கமெண்ட்ஸ். இது யாக்கர் இத்தனை ரன்கள், ஒரு சிங்கிள் மட்டும்தான் அந்த பால்ல, ஒரு சிங்கிள். சரவணாவியஸ் ஹரிஷ் அப்படின்னு பிரசாந்த் சொல்லியிருக்காரு. மாதாவரம் விராட் கோலி ஹரிஷ் சொல்லியிருக்காங்க. அண்ட் கோபி ப்ரோ வர சொல்லுங்க அப்படின்ட்டு ஃபயர் போட்டிருக்காரு. இந்த ஹரிஷ் மாமா 6 அடிச்சு 100 to be சாரி 1000. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல நல்ல ஷாட், பட் அண்ணா ஃபீல்டர் கையில லேண்ட் ஆயிருக்கு. விக்கெட்டுங்க, சூப்பரான கேட்ச். கைஃப் கப்பு முக்கியம் அப்படின்னு நந்தகோபால் சொல்லியிருக்காரு. அண்ட் ஜெயிச்சிருமாரா ஹரிஷ் அப்படின்ட்டு பிரசாந்த் சொல்லியிருக்காரு. அண்ட் யுவராஜ் கோபி ப்ரோ எப்போ வருவார் அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறி கேட்டிருக்காங்க. அண்ட் நியூ பேட்டராக பிரபு. Last 3 balls, fourth one. Fourth one. Fourth one. Fourth one. கேட்சுக்கான கால் இது, பட் சேஃபாக லேண்ட் ஆகும். எத்தனை ரன்கள் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்லிப் ஆகிருக்காரு ஃபீல்டர். 3 ரன்னுக்கான சான்ஸா, ரன் அவுட் நோப்பா நல்ல த்ரோங்க. பட் ஆனால் இங்கே 2 ரன்கள் அந்த பாலில் கிடச்சிருக்கு. 2 ரன்கள் இந்த பாலில் கிடச்சிருக்கு. ஸ்லிப் ஆனது உங்கள் ரீப்ளேல பார்த்தோம் நம்ம. சூப்பரான ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ், டாட் பால். டாட் பால், டாட் பால் 20 ஓவர். 15 ரன்கள், 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. 1 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க 3 ஓவர் முடிவில். 15 for 1. 2 ஓவர் முடிவில் 15 ரன்கள் 1 விக்கெட். 2 ஓவர் முடிவில் 15 ரன்கள் 1 விக்கெட். 15 for 1. யுவராஜ் கோபி என்ன வாங்க மெயின்டைன் போடுங்க அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த பவுலிங்கில் இப்போ கோபி தான் வருகிறார் அப்படின்னு நினைக்கிறேன். கோபி ஃபர்ஸ்ட் ஒன், முதல் பந்து, 3வது ஓவரில் முதல் பந்து. 3rd ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். 3rd ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். கேட்சுக்கான கால் வைக்கிறாங்க. அம்பையர் விக்கெட் கொடுத்திருக்காரு. நல்ல ஒரு
அப்ரோச் அந்த ஒரு ஃபீல்டரு பேட்ஸ்மேன் போக சொன்ன ஒரு விதம் நல்லா இருந்தது. பட் இங்கே சவுண்டு வருதுன்னா யார் அப்படி வருகிறார் அப்படின்ட்டு பார்க்கலாம். அருண் களத்தினுள்ளே அருண் ஒரு 6க்கு 1000 ரூபாய் சில்வர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் மாதிரி இங்கே ஒரு சில்வர் ஸ்டார் 1000 ரூபாய் ஒரு 6க்கு உடனே தரதான் சொல்றாருங்க. கோபி கம் ஆன் யூ கேன் டூ இட் அப்படின்னாரு. விக்கெட் எடுத்தாருங்க கோபி. அண்ணா வந்தா விக்கெட் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்காரு யுவராஜ். நான் சொன்னேன்ல, எஸ் யூ ஆர் கிரேட், நல்ல ஒரு ப்ரிடிக்டர். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அருண். செகண்ட் ஒன். செகண்ட் ஒன். ஒரு எஜ்ஜுக்கான வாய்ப்புகள் இருந்தது. டாட் பால். அருண் என்ன சிக்ஸர் அடித்தால் சில்வர் ஸ்டார் பவுலிங் மிஷின் வாங்கி தருவார் அப்படின்ட்டு இருக்காங்க பிரகதீஸ்வரன். கேட்சுக்கான வாய்ப்பு சேஃபா லேண்ட் ஆயிருக்கு. பட் ஆனா யுவராஜ் என்ன செய்யணும், கன்ஃபார்ம் மெய்டன் இருக்கு பிரதர் அப்படின்ட்டு இருக்காரு. சச்சின் மகேஷ் உயிரே நண்பன் அப்படின்ட்டு இருக்காங்க. பிரகதீஸ்வரன் சொல்லியிருக்காரு அருண் மாஸ், அருண் பேட்டிங் பண்ணுங்க இந்த மேட்ச்ல அப்படின்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஃபோர்த் ஒன். நான்காவது பந்து 16 ரன்கள் 2 விக்கெட் இழந்திருக்காங்க. ஃபோர்த் ஒன். பிரபு the gap clear பண்ணது அகைன் ஸ்லிப் ஆயிருக்காரு. ஃபீல்டர் 8 ரன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான். லாஸ்ட் 2 பால்ஸ் கடைசி 2. அருண் 50 அடிப்பார் அப்படின்ட்டு சச்சின் சொல்லியிருக்காரு. சரவணா பேட்டிங் பிராக்டிஸ் பண்ண வந்திருக்காரு, அதான் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. The last 2 ball. எஸ் கேட்சுக்கான வாய்ப்பு. சூப்பர்ங்க. 2 வாட்டி ஸ்லிப் ஆனாரு. ஆனா கேட்சை எப்போதுமே ஸ்லிப் ஆக மாட்டாரு. சூப்பர் கேட்ச், பில்லியன் கேட்ச். இங்க அருணோட விக்கெட்டுக்கு காலி. 2 balls-ல 1 wicket பிரதர் அப்படின்னு நீங்க என்னங்க இது சொன்ன மாதிரி நடக்குது. 2 ball-ல 1 wicket எடுத்துட்டாரு யுவராஜ். பிரபு மாஸ்டர் பேசர் நந்தகுமார் சொல்லியிருக்காரு 1 ஓகே. யுவராஜ் நீங்க சொன்னது ரெண்டுமே ஓகே ஆயிடுச்சு யுவராஜ். அருணனா மெஸ்ஸியோனா அப்படின்னு இருக்காரு பிரகதீஸ்வரன். விக்கி நியூ பேட்ஸ்மேனாக விக்கி. கோபி மை மேன் லவ் போட்டிருக்காரு மியா. லாஸ்ட் ஒன் கடைசி பந்து. லெஃப்ட் சைடு டாக் பண்ண பால் கோபி இருந்து ஒரு எஸ்டாஸ் ஒரு ரன்கள் எஸ்டாஸ்ல கிடைக்குது. செகண்ட் ஒன் ப்ரோ 5 சொல்லிருக்காங்க. சிவராஜ் ஆல்மோஸ்ட் நான் சொல்லிட்டேன். அண்ட் கரண சூப்பர் சப் அப்படின்ட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒன். சேஃபான ஒரு டிஃபென்ஸ். அது ஒரு சிங்கிள் 20 ஓவர். 3 ஓவர்கள் முடிவில் டீம் ஸ்கோர் 19 ரன்கள் 3 விக்கெட். 19 for 3. 3 ஓவர் முடிவில் 19 ரன்கள் 3 விக்கெட் இழந்திருக்காங்க. 19 for 3. 3 ஓவர்கள் முடிவில் 19 ரன்கள் 3 விக்கெட். 19 for 3.
கடைசி 4 ஓவர் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க அம்பேர். ரிமைனிங் 2 மேட்ச் இருக்கு இன்னைக்கு டேல. இன்னைக்கு டேல 2 போட்டிகள் இருக்கு. கொஞ்சம் குயிக்கா, ஸோ எவ்வளோ குயிக்காக ஃபோர்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ குயிக்காக கொஞ்சம் வேகமாக அம்பேர்ஸ் புஷ் பண்ணுங்க விளையாடக்கூடிய பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன்ஸை. ஸோ வேகமாக ஆட வைங்க. குட் ஓவர் பிரதர் அப்படின்னு இவரா சொல்லியிருக்காரு. அண்டு கரண் ஆம்பளை அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க, கிரேட் ஷாட். இது 1 ட்ரை பண்ணாரு. பட் இது அம்பையரோட சிக்னலுக்காக வெயிட் பண்றோம். அம்பையர் வாட்ஸ் சிக்னல்? பவுண்டரி 6 அம்பையர் அப்டேட் பண்ணிக்க கொஞ்சம் வேமா. அம்பையர் என்ன சிக்னல்? 6 ஓகே. லக்கே வேறு பார்க்கவே இல்லை, ஃபேன் மச்சிருச்சு. சரவணராஜாவுடைய செகண்ட் ஒன். டாஸ் பால். இது ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் கிறிஸ்டோ கேல் பேட்டிங். மணிகண்டன் சொல்லியிருக்காரு. நந்தகோபால் அண்ட் பிரபு மாஸ்டர் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், மூன்றாவது பந்து. தேர்ட் ஒன். நோ ஃபுல் டாஸ். பிரபு மாஸ்டர் ஃபயர் முதல் 6 இன்னிங்ஸ்ல. ஸோ பிரபு அவர்கள் அடிக்கக்கூடிய முதல் 6 எம்பிஎல் சீசன் 5ல முதல் 6. நந்தகோபாலுடைய வசனங்கள் உயிர் எழுந்து வருகிறதா அப்படின்ட்டு கேள்விக்குறி எழுப்புகிறது. இங்கே சரவணராஜ் இங்க 4th ஒன் 2 6 கிவ் பண்ணியிருக்காரு. 4th ஒன். டாட் பால். லாஸ்ட் 2 பால்ஸ். பிஜிஎம் போர்டு பாபா மாஸ் ப்ரோ அப்படின்ட்டு இருக்காங்க. பிரகாஷ் பாப்பா ப்ரீவியஸ் மேட்ச்ல நல்ல ஒரு நாக். லாஸ்ட் 2 பால். 5th ஒன், 5வது பந்து. அகைன் ஒரு டாஸ் பால். 6. சூப்பரான ஒரு 6. பிரபு அவர்கள் பேட்ல வரக்கூடிய ஒரு 2வது 6. The team scores are lifting step by step அப்படின்னு சொல்லலாமா. யுவராஜ் கமாண்டோ கைஃப் கப்பு முக்கியம். கோபால் சிசி நந்தகோபால் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் டீம் ஸ்கோர் 38 ரன்கள் கடைசி வந்து. ஸ்ட்ரைட்ல ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்குது. சிங்கிள் 2. பால் இன்னும் ஃப்ளோல இருக்கு. ஓவர். சிங்கிள் 27. 4 ஓவர் முடிவில் 39 ரன்கள் 3 விக்கெட். 39 for 3. 4 ஓவர் முடிவில் 39 ரன்கள் 3 விக்கெட் இழந்திருக்காங்க. கோபி ப்ரோ டேக் ரிவர்ஸ் தி பேட்ஸ்மேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் கோகுல் கார்த்தி nice to see success from the bat of Prabhu Master after a long time அப்படினு சொல்லிருக்காங்க. 2 6கள பறக்க விட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் ரசிச்சிருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல. சோ கோபால கோபி அண்ட் நந்தகோபால் அண்ட் இவர்கள் பிரகதீஸ்வரன் எல்லாருமே தொடர்ச்சியா கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மேட்சை. ஸோ லைவ்ல பார்த்து கொண்டு இந்த மேட்சஸை என்ஜாய் பண்றாங்க. 4 ஓவர்கள் முடிவுல 39 3 விக்கெட் இழந்திருக்காங்க. 39 for 3. கடைசி 3 ஓவர்கள் கைவசம் இருக்கு. 5வது ஓவர். ஸோ யார் அந்த 5வது ஓவர் வீச வருகிறார் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாமா. கோகுல் கார்த்தி என்ன சொல்லியிருக்காரு, நான் வாண்ட் டு சி விராட் பவுல் அப்படின்னு இருக்காங்க. 5th ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஓவர்.
Fifth over the first one. Fifth over the first one. சாமுடைய முதல் பந்து முதல் முறையாக கமெண்ட்ரி பாக்ஸை நோக்கி வந்து விட்டா. ஓ சூப்பரான சாப்புங்க. பிகே ராஜு இங்கே கலக்குகிறார். மனம் கொண்ட சிங்கம் இங்கே, சினம் கொண்ட வேங்கரை இங்கே நேருக்கு நேராக பார்ப்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த ஃபீல்டிங்க 2 ரன்கள் 2 ரன்கள் என்ன போல்ல 2 runs. Second one, இரண்டாவது பந்து. Both teams are strong in the ground அப்படின்னு சொல்லிருக்காங்க. மணிகண்டன் ஸ்ட்ரைக்ல இருக்கிறது பிரபு. சாமுடைய செகண்ட் ஒன். டீம் ஸ்கோர் 41. ரிவர்ஸ் பட்டம். ஆஹா என்ன கேட்சிங்க, பிரில்லியன்டான கேட்சிங்க. ஸ்டக் ஆயிட்டாரு பேட்ஸ்மேனா. இது சூப்பரான ஒரு கேட்சுங்க, பிரில்லியன்டான ஒரு கேட்ச். ஸோ விக்கெட் நம்பர் எங்க 4 is gone. 4வது விக்கெட் இழக்கின்றார்கள். வீராவுடைய அற்புதமான கேட்சுங்க, பிரில்லியன்டான ஒரு கேட்ச் இது. சாமுடைய தேர்ட் ஒன். பிரபு மாஸ்டர் செம் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் பார்க்கிறோம். அண்ட் தேர்ட் ஒன், மூன்றாவது பந்து. தேர்ட் ஒன், சாமுடைய தேர்ட் ஒன். சசிகுமார் பேக் ஃபுட்ல ஒரு டிஃபென்ஸ். ரெண்டாவது அன்னைக்கான சான்ஸா அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஒரு சிங்கிள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. லோ ஃபுல் டாஸ் வைட் ரன் வாய்ப்பு. டைரக்ட் ஹிட்டுக்கான சான்ஸ். குயிக்கான ஒரு சிங்கிள். வீரா ஃபயர் ஆன் ஃபீல்ட் அப்படின்னு கோகுல் கார்த்தி பாராட்டியிருக்காரு. அண்ட் பிரசாந்த் வீரா மாமா ஐ லவ் யூ போட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல. லாஸ்ட் 2 balls, கடைசி 2. எக்ஸ்ட்ரானரியான ஷாட். கேப்பை கண்டிப்பாக கிளியர் பண்ணக்கூடிய சான்சஸ். இட்ஸ் a boundary. சாமுடைய 5th one, இட்ஸ் a boundary. 47 ரன்கள் 5வது ஓவர்ல கடைசி பந்து. வீரா சிங்கம் பவுலிங் கொடுக்க கேட்கிறாரு. 5வது ஓவரின் கடைசி பந்து. 5வது ஓவரின் கடைசி பந்து. The 5th over, last one. Fifth over, last one. சேஃபான ஒரு டிஃபென்ஸ். எத்தனை ரன்கள் கிடைக்கும்? 2வது சான்ஸ். ரன்னுக்கான வாய்ப்புகள். குயிக்கான டபுள். 2 in this over.
5 ஓவர் முடிவில் 49 ரன்கள் 5 விக்கெட் இழந்திருக்காங்க. சாரி 49 for 4. 49 ரன்கள் 4 விக்கெட் இழந்திருக்காங்க. 49 ரன்கள் 4 விக்கெட்டுகள் இழந்திருக்காங்க. இந்த ரீப்ளேல அந்த வீராவுடைய கேட்சஸை பார்க்கிறோம். பிரில்லியண்டான ஒரு கேட்ச். செலிப்ரேஷனை பார்க்குறோம் பாருங்க, வீராவுடைய செலிப்ரேஷன். லாஸ்ட் 2 ஓவர்ஸ் கொஞ்சம் குயிக்கா. கேஜிஎஃப் வீராதா மாஸ் அப்படின்ட்டு இருக்காரு பிரசாந்த் அண்ட் கோபி ப்ரோ ஃபயர் போட்டிருக்காங்க யுவராஜ். ஸோ 2 டீமே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கிரவுண்டில் மணிகண்டன். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. த 2 ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் ப்ளே பண்ணுறாங்க. கடைசி 2 ஓவர் இருக்கு. டீம் ஸ்கோர் 49. லாஸ்ட் 2 ஓவர்ஸ் கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மேட்சஸை கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் குயிக்காக வெதர் அம்பையர் ஃபீல்டர்ஸை கொஞ்சம் விளையாட நிற்க வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுங்க. லாஸ்ட் 2 ஓவர்ஸ் சார், லாஸ்ட் 2 ஓவர்ஸ். காமேஷி கீதா விக்கி ஹாட் பிக் 6 பிளாஸ்ட் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இருக்குது சசி, நான் ஸ்ட்ரைக்கில் இருக்குது சாரி ஸ்ட்ரைக்கில் இருக்குது விக்கி, நான் ஸ்ட்ரைக்கில் இருக்குது சசி. பவுலிங்ல கோபி அகே இந்த கோபி. கோபியோட இந்த எண்ணில் இருந்து பார்க்க போற பவுலிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டபுள் அவுண்ட். பிகே ராஜ் கையில வீழ்ந்தாருங்க. 5வது விக்கெட் இழந்திருக்காங்க. விக்கியோட விக்கெட் காலி. டபுள் அண்ட். 2 எண்ட்ல 2 கேமராமேன் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு எம்பிஎல் சீசன் 5. ஸ்னாப் ஸ்டார் லவ் போட்டிருக்காங்க. அண்ட் வீரா இல்லைனா மாதாவரம் கிரிக்கெட்டே இல்லை அப்படின்னு இருக்காங்க பிரசாந்த். என்னையா அது விக்கெட் கன்ஃபார்ம் அப்படின்னு யுவராஜ். ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடக்குது. அண்ட் பேட்ஸ்மேன் நேம் அப்டேட் பண்ணுங்க. அப்படியே பேட்ஸ்மேன் நேம் அப்படியே பவுலருக்கு கேட்டு சொல்லுங்களேன் கொஞ்சம். கீப்பர் அம்பீர் கேட்டு சொல்லுங்க. காதர் காதர் டாட் பால். எடுத்துக்கிறது ஒன்றும் இல்லை, இன்ஃபார்ம் பண்ணுறது உள்ள இருக்காங்க. அம்பே லாஸ்ட் 3 பாலா 3 ஓகேயா. கச்சிக்கான கால். கோபி வந்தாலே விக்கெட். இங்க சசியோட விக்கெட் காலிங்க. சசியோட விக்கெட் காலி.
சூப்பரான கேட்சுங்க. இரும்பு கை அந்த இடத்துல, இந்த ஒரு இரும்பு கை, அந்த ஒரு கை கேப்சர் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் ஒன், கடைசி பந்து. சோ நம்மளுடைய கலரை சேர்ந்த கருப்பு ஹல்க் அவரு சூப்பரான போஸ் கொடுத்துட்டு இருக்காருங்க. தெரியவில்லை, அம்பே டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது மேபி லெக் பைஸ்ல பட்டிருக்கலாம். சவுண்டு கேட்டோனே விக்கெட்னு சொல்ல முடியாது. அப்புறம் எதுக்கு பண்ணி சொன்னா அப்படின்ட்டுங்களா. டாட் பால், 20 ஓவர். ஹரி கடைசி ஓவர். விடுங்க பாய், பந்து போடுறேன் அப்படின்ட்டு அவர் பார்க்குற ஒரு பார்வை. அரி 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 அப்படின்ட்டு இருக்காங்க. டீம் ஸ்கோர் 50. 6 ஓவர் முடிவு 50 ரன்கள், 7 விக்கெட் வந்திருக்காங்க. கடைசி ஓவர், கடைசி ஓவர்ல முதல் பந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தாக்குது. ஸ்கொயர் லெக்ல 1-2 சான்ஸ் ஆக வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான். அந்த செகண்ட் விக்கெட் கிடைக்குமா மைடன் போடு ப்ரோ. ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காரு, நம்ம பார்க்கவில்லை. மூர்த்தியை பேட்டிங் அனுப்புங்க நெக்ஸ்ட் அப்படின்ட்டு காமேஷ். குளோபி லவ் ஃப்ரம் யுவர் வைஃபி அப்படின்ட்டு இருக்காங்க. மாஸ்பு சூப்பரான ஒரு பால். ஹரி டாட் பால். சோ கோபிக்கு ஒரு பாராட்டுகள். 5 விக்கெட் இன் ஆல். சோ வாழ்த்துக்கள் இங்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கன்வே பண்ணிக்கிறோம். கொஞ்சம் தாமதமா கன்வே பண்றோம். ரன்அவுட்கான சான்ஸா இல்ல, ஒரே ஒரு சிங்கிள். இந்த கோபி இரண்டாவது ஒரு பவுலர் 5 விக்கெட் இந்த டூர்னமெண்ட்ல இருக்கிறாரு. சோ வாழ்த்துக்கள் கோபி. எஸ்எஸ் ஸ்பாட்டன் சைட்ல தேர்ட் ஒன். கேப் கிளியர் பண்ணுது, ஃபீல்டர் இருக்காரு. ஹல்க் என்று சொல்லியிருந்தார்கள். ஹல்க் எங்க பல்க் 2 ரன்ஸ். Fourth one. ரன்அவுட்கான சான்ஸ். ஓடிவா முருகா, இங்கே காலி ஆக்கிட்டார் ஐயா கணேசா. விக்கெட் மட்டும்தான் இந்த பால்ல. ஸ்ட்ரைக்ல இருந்த காதாரோடைய விக்கெட் காலி. லாஸ்ட் 2 பால்ஸ் இருக்கு, கொஞ்சம் குயிக்காவே வந்திருக்க. லாஸ்ட் பால் ஓகே.
கிளீன் போல்ட். விக்கெட் இன் திஸ் ஓவர். முதல் இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருகின்றது. அப்ப இந்த ஓவர்ல எத்தனை ரன் மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள், ரெண்டாவது பால் ஒரு சிங்கிள், தேர்ட் ஒரு டபுள். எத்தனை ரன் மட்டும் சொல்லுங்க. வீரா எத்தனை ரன் இந்த ஓவர்ல? இந்த பவுலர் ஹரிட்ட கேளுங்க. 4 ரன்னா? 4 தானா? ஓகே ஓகே. 54, 9 விக்கெட் இழந்திருக்காங்க. 55 இலக்கு, 55 இலக்கு. 55 டார்கெட். ஓகே, 55 இஸ் a டார்கெட். டார்கெட்டோட வாஞ்சியோடைய முதல் பந்து, வாஞ்சியோடைய முதல் பந்து ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்றாங்க. எஸ் எஸ் ஸ்பாட் எஸ் கொடுங்கலோ கிரிக்கெட் பாய்ஸ்.
வாஞ்சியுடைய செகண்ட் ஒன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வீரா. இரண்டாவது பந்து நல்ல ஒரு பேட்டிலுங்க. வீராவா வாஞ்சியா, வாஞ்சியா வீராவா? ஒயிட் பேலன்ஸ் இருப்பான் பாரு அவனே. எத்தனை ரன்கள் கிடைக்கும்? இட்ஸ் ஒயிட் பால். எஸ்ஆர்ல ஒரு ரன்கள். பாய் விடு பாய், நான் 5 விக்கெட். கோபிக்கு ஒரு சாங் வந்து போட சொல்றாங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அது நீ கேட்டதெல்லாம் அவன் செய்கிறேன், கோச்சிக்க வேண்டாம். ஸோ 5 விக்கெட் மட்டும் லாஸ்ட்டாக வந்து டிலேயாக கன்வே பண்ணிட்டோம். அண்டு நீங்கள் கலர் டிங் டிங்னு மாறுது. வீரா வீரா லெஃப்டில் ஒரு 6 அடித்தால் 500 ரூபாய். அண்ணா உங்க பேர் என்ன? அலுமினாய் என்ன ஸ்டீல் ட்ரேடர்ஸ். 1000 ரூபாய் சில்வர் ஸ்டாரு. அதுக்கப்புறம் உங்க பேர் என்ன? பைரவா. குயிக்கான ஒரு சிங்கிள் இந்த பவுல கிடைச்சிருக்கு. அண்ட் பேட்ஸ்மேன் நேம் கோபி. கம் ஆன் ராகுல், யூ வில் டு பை சீச்சி அப்படி சொல்லியிருக்காரு. தெரியும் ப்ரோ, தெரியும். எத்தனை ரன்கள் அப்படி பார்க்கலாம். பவுண்டரிக்கான சான்சஸ். பவுண்டரி, முதல் பவுண்டரி இந்த இன்னிங்ஸ்ல முதல் பவுண்டரி. சிவராஜுடைய கமெண்ட்ஸ் பார்க்கலாம். பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலயுமே எங்க அண்ணன் கெத்துதா அப்படின்னு சொல்லியிருக்காரு கோபி. ஓகே, அந்த 1-6 சிவரா சொல்லியிருக்காரு. ஹீரோ ஆன் ஃபயர் கோகுல் ஹாத்தி. அண்ட் மாதாவரம் ரிவர் ஸ்டார் கிறிஸ்டோ கெயில் அப்படின்னு இருக்காங்க. Dot ball. The catch கான கால் இது. The வாஞ்சி ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாருங்க. Dot ball. முதல் ஓவர் முடிவுல 7 ரன்கள். 7 ரன்கள். 7. அந்த வீராமாமா 6 அடித்தால் 1000 ரூபாய் பிரசாத் சொல்லியிருக்காரு. எஸ்எஸ் பாட்டன் வின் பண்ணா மேன் ஆஃப் தி மேட்ச் யாருக்கு இவராஸ் கேட்டிருக்காரு. வீராமாம் 6 அடிச்சா கண்டிப்பா ஷூ கிஃப்ட் இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அண்டு அப்துல்லா செகண்ட் ஓவர் ஷாட் பண்ண அப்துல்லாவுடைய முதல் பந்து ஸ்ட்ரைக்ல இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வீரா. ரிவர்ஸ் ஸ்வீப். இங்க பவுண்டரிக்கான சான்ஸ் எக்கச்சக்கமாக. இட்ஸ் a boundary. நந்தகோபால் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கோபால் ஜிசி பாய்ஸ், tomorrow is our day, ready steady wake up அப்படின்னு இருக்காங்க. இந்த பிரசாந்த் கேஜி வீரா 6 அடித்தா லாரி கிஃப்ட் இருக்கு. லாரி கிஃப்ட் இருக்கா இல்ல லாரியில கிஃப்ட் இருக்கா? செகண்ட் ஒன். பிரில்லியன்டான ஒரு பவுலுங்க. டிஃபென்ஸ் ஆனார் பேட்ஸ்மேன். டாட் பால். வீரா ஆர்டிக் 6 அடித்தால் 500 கோகுல் கார்த்திக். மாஸ்தா வீரா ஃபேலஸ் வீரா பிரசாந்த் சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன். மூன்றாவது பந்து. யா கேப் அகைன். எத்தனை ரன்களை பெற்று பவுண்டரிக்கான சான்ஸா? 1 2 ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 2 ரன்கள் இந்த ஒரு பால்ல கிடைச்சிருக்கு. 2 ரன்ஸ்.
அண்ட் ஜஸ்ட் கிரிக்கெட் என்ன சொல்லியிருக்காங்களா, பேட்ஸ்மேன் வீரானா லவ் போட்டிருக்காரு. ஸோ பார்க்கலாமா, ரிமைனிங் 3 balls இருக்கு. 4th one டீம் ஸ்கோர் 13. Reverse attempt and excellent delivered. Bowling la Abdullah dot ball. Strike like the Veera, non strike like the Asbat. Last 2 ball, 5th one. என்ன மாதிரி ஷாட்டுங்க, பில்லியனான ஷாட், குயிக்கான ஷாட், பவுண்டரி பெற்று தருமா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. இத்தனை ரன்னுக்கான சான்சஸ், 3ஆம் ரன்னுக்கான சான்சஸ் எடுக்கிறாங்க. குயிக்கான ஒரு ட்ரிபிள், 3 ரன்கள் இந்த ஒரு பால்ல கிடைச்சிருக்கு. அண்ட் வீரா ஸ்டே கேம், யூ மஸ்ட் ஃபினிஷ் த கேம் அப்படின்னு இருக்காங்க. பேட்ஸ்மேன் வந்து சிசி வீரானா அப்படின்னு இருக்காங்க. பேட்மேன் சிசி வீரானா. லாஸ்ட் ஒன், கடைசி பந்து. 16, 31 பந்துகள், 39 வெற்றிக்கு தேவை. 31 balls 39, 31 பந்துகள், 39 வெற்றிக்கு தேவை. லாஸ்ட் ஒன், அஜுபாய் அப்துல்லா வியாஸ் அஸ்பத். Oh my God, it's a mind-blowing sixer! ஹெலிகாப்டர் போய் கொண்டிருக்கிறது வானத்தில். 2 நாளைக்கு முன்னாடிதான் சுனிதா வில்லியம்ஸ் ரிட்டர்ன் ஆனாங்க நாசால இருந்து. இங்கே நாசாக்கே பந்துகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். சூப்பர் ஷாட்டுங்க. அஜுமத் சூப்பர் ஷாட்டுங்க. இரண்டு ஓவர் முடிவில் 22 ரன்கள், 22. 5 ஓவர்ல வெற்றிக்கு தேவை 33. 5 ஓவர்ல வெற்றிக்கு தேவை 33. 30 பந்துகள், 33. யார் சிக்ஸ் அடித்தால் 100 ரூபாய் தருகிறார்? யார் அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அசிமத் தாங்க அடிக்க போறாரு. 100 ரூபாவா தர போகிறது? கோபி கீழ் பாக்கெட்ல ஒரு 6500 வச்சிருக்காரு, மேல் பாக்கெட்ல ஒரு 8000 வச்சிருக்காரு. கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்ட்டு இந்த இடத்த நவருவேன் அப்படின்னு இருக்காரு. வடச்சனை கோபி. முப்பது பந்துகள்ல 33. வாஞ்சி வந்திருக்காரு பவுலிங்ல. Prashant Veeramama is my role model. Lovely fan to Veeramama. We made game over. Kristo Manikandan சொல்லிருக்காங்க. And waiting for Veera to play like this own team. Noel Patterson சொல்லிருக்காரு சார். மேட்ச்லயே ஆக்டிவா இருக்காருப்பா. கமெண்ட் செக்ஷன்ல ஆக்டிவா இருக்காரு நோயல் அண்ணா. வாஞ்சியோட ஃபர்ஸ்ட் ஒன், முதல் பந்து. 30 பந்துகள்ல 33. ஒரு லோ ஃபுல் டாஸ், டாட் பால், டான்சிங் வீரா. செகண்ட் ஒன், இரண்டாவது பந்து. எக்ஸ்ட்ரானரி பாலுங்க. ஸோ வீரா இருக்கும் பொழுது வாஞ்சிய 2 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஏர்லியாவே யூஸ் பண்ணிருக்கார் கேப்டன். 4 balls இருக்கு. வாஞ்சி டு வீராவோட பேட்டில் ஃபைட் பார்க்கலாம். தேர்ட் ஒன், எக்ஸ்ட்ரானரி அக்கர், டாட் பால். கடைசி 3 பந்து, 3 பந்துகள் டாட் பாலாக மாறி இருக்கு. 27 பந்துகள்ல 33 வெற்றிக்கு தேவை. 3 டாட் பால் தொடர்ச்சியா. ஃபோர்த் ஒன், ஒயிட் பால். ஒரு ரன்கள்.
விஸ்டாஸ்ல ஒரு ரன்கள் 3 டாட் பாலுக்கு பிறகு சூப்பரான ஒரு டாட் பாலுக்கு பிறகு ஒரு விஸ்டாஸ்ல ரன்கள் கிடைக்குது. 4th ஒன் வாஞ்சியுடைய 4வது பந்து. ஸோ பவுலிங்கில் அவருடைய கடமையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. மேபி 3 balls என்ன மாதிரி இந்த பேட்ஸ்மேன் டீல் பண்ண போறாரு பார்க்கலாம். 4th ஒன் வீரா லெப்டில் 6 அடித்தால் உனக்கு 100 1000 500 1 லட்சம் லாரி பவுலிங் மிஷின் என்றெல்லாம் வந்து சொல்லிக் கொண்டிருந்தால் எல்லாத்தையும் பரிசுகளை அள்ளிக்கொள்ளுங்க. சொன்னவர்கள் எல்லாம் கொடுத்து விடுங்கப்பா. லெப்ட்ல அடிச்சிருக்காரு 6. சில்வர் ஸ்டார் கிட்ட 1000 ரூபாய் வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி சில்வர் ஸ்டார் ஆட்டோகிராஃபையும் வாங்கிக்கோங்க. யூஎஸ் காரர் காணா போயிட்டாருங்களா? சில்வர் ஸ்டார் காணா போயிட்டாருங்களா? என்ன சொல்றீங்க? இருக்காருங்களா இல்லையா? இங்கதான் இருக்காரு சில்வர் ஸ்டார். அதே தானே வாய்ஸ் கேக்குது. லாஸ்ட் 2 பால் கடைசி 2 பந்து. வான்ஷி உடைய லாஸ்ட் 2 பால் 5th ஒன். கைன் ஒரு டச் அக்கர் வாஞ்சிட்டு இருந்து 2 ரனுக்கான சான்ஸ் ரன்னுக்கான வாய்ப்புகள் இங்க. குயிக்காக டபுள். கடைசி 1 பந்துகள் லாஸ்ட் ஒன். இந்த பார்ட்னர்ஷிப் 17 பந்துகள்ல 31 ரன்கள் அடுத்து வந்திருக்காங்க. கிளீன் போல்டுங்க மிஸ் பண்ணிருக்காரு. வாஞ்சிய கூட்டு வந்தாரு வீராக்கு அகைன்ஸ்டா. வீராவோட விக்கெட் வேணும் அப்படின்ட்டு சோஃபார் ஒரு 6 மட்டும் விட்டு கொடுத்து 3 டாட் பால் உட்பட வைடு. அதுக்கப்புறம் ஒரு 2 டபுள் கிடைச்சது. ஒரு டபுள் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபைனலி வீராவுடைய விக்கெட்டுக்கு காலி. இந்த வீபிஎல பாக்குறீங்க. கிளீன் போல்ட் டாஸ் பால மிஸ் பண்ணிட்டாரு. 3 ஓவர் முடிவுல 31 ரன்கள் ஒரு விக்கெட். 4 ஓவரில் வெற்றிக்கு தேவை 24. 24 பந்துகள்ல 24 வெற்றிக்கு தேவை. கோபால் சிசி பாய்ஸ் ஹாட்ரிக் 6 அடிச்சா ரூபா 1000 கெட் பண்றாங்க நம்ம கோபால் அவர்கள். ஐ திங்க் திஸ் இஸ் த வீரா பெஸ்ட் பேட்டிங் இன் ஹிஸ் ஹிஸ்டரி ஆஃப் கிரிக்கெட். வாட்சா வீரா அப்படின்ட்டு இருக்காங்க. And we waiting Vataleva Cristo, we waiting Cristo, Maddy Magesh, Cristo, ni batter, Cristo Raj. 24 பந்துகள் 24 வெற்றிக்கு தேவை. 24 balls at 24. So big fan of you அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிறிஸ்தோவை பிக் ஃபேன் சொல்லியிருக்காரு மணிகண்டன். 24 பந்துகள்ல 24 வெற்றிக்கு தேவை. 24 balls 24. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்துல்லாவுடைய முதல் பந்து ஸ்ட்ரைக்ல இருக்கிறது. அஸ்மத் 6 அடித்தால் 100 ரூபாய் ஸ்பான்சர் பண்றாங்க. வடச்சென்னை கோபி. நாதஸ்வரம் கோபி நினைச்சு நாதஸ்வரம் சாரிங்க வடச்சென்னை கோபி. ஓ ஷாட்லன் டெலிவர் அங்கே கேட்சுக்கான வாய்ப்பு. சூப்பரான ஓ மை காட் சான்ஸ் இருந்தவங்க மிஸ் பண்ணிருக்காரு. வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸ்ட்ரைக்ல வந்திருக்கிறது கிறிஸ்டோராஜ். ரிவர்ஸ் கிங் கிறிஸ்டோராஜ் சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் சூப்பரான ஷாட்டிங்க கிறிஸ்டோ ராஜ் பேட்ல இருந்து ஒரு 6. செமையான ஒரு மேட்சிங்க. கிறிஸ்டோ ராஜ் சப்போர்ட் பண்ணாங்க. இங்க 6 அடித்தாரு. கிறிஸ்டோ தலைவா டென்னிஸ் கிரிக்கெட்டர் தமிழ்நாடு உடைய ஐடியில இருந்து வாழ்த்துக்கள் வந்து கொண்டு இருக்கேன். கிறிஸ்டோக்கு வாத்தலைவா உனக்கு லைஃப் மேட்ச் முடி தலைவா அப்படின்னு இருக்காங்க. தேர்ட் ஒன்
எஸ் எஸ் அந்த காலில் பட்டு போலில் பட்டது இந்த ஷேக் ஆயிருந்தது ஸ்டெம்ப் விக்கெட் இந்த மிடில் ஸ்டெம்பில் பட்டிருந்தது. ஸோ பின்னாடி கேமராவில் கேப்சராக இருக்கும் அண்டு விஆர் நாங்கள் எல்லாமே பேக் சைடில் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு மொமெண்ட்டை பார்த்துருக்க முடியும். ஸோ ரீப்ளேலையும் அந்த ஒரு விஷுவல் கொடுத்துருக்காங்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ். தேங்க்யூ. அண்டு கிறிஸ்டோவுடைய விக்கெட் இங்கே காலியாகுது. வந்தார், ஒரு வாய்ப்புகளை தந்தார், அதுக்கப்புறம் ஒரு 6ஐ தந்தார். இங்கே ஒரு சத்தம். யாருக்கு யாருக்கு யாருக்கு? குலா, அஜித் குலா. தள்ள போல வருமா, தள்ள போல வருமா, வந்து கொண்டிருக்கிறார் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். ஓ மை காட். அஸ்மத் விக்கெட் எடுத்தா, யார் விக்கெட் எடுத்தாலும் 100 ரூபாய் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அசோக் 100 ரூபாய் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. எஸ், இங்க ஒரு டாப் வச்சது பவுண்டரியை பெற்று பெறுவா, ஓடி வந்து கொண்டிருக்கிறார், ஸ்கிட் அடிக்கின்றார். 2 ரன்கள், 2 ரன்கள் இங்க. ஜித் குல்லாஜித் என்ன கிரீஸ்ல. எஸ், இங்க ஒயிட் பால் இது. எஸ்ஆஸ்ல ஒரு ரன்கள் கிடைக்கும். சோ ஃபார் இங்க மேட்ச் இந்த கிளைமேக்ஸ் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். லாஸ்ட் 2 balls, கடைசி 2. அப்துல்லா விஎஸ் அஜித் குல்லாஜித். பிரில்லியண்டான பால், டாட் பால், வைடுக்கான அப்பீல் சரி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டோ என்ன தலைவா இது அவுட் ஆகிட்ட இந்த டீமை யார் காப்பாற்றும் அப்படின்னு டென்னிஸ் கிரிக்கெட்டர் தமிழ்நாடு கேட்கிறாரு. அண்ட் மோகன்ராஜ் நெக்ஸ்ட் ஓவர் அருணுக்கு கொடுத்தா நல்ல பிரேக் த்ரூ கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க மோகன்ராஜ். நிறைய கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒன். போய்கொண்டிருக்கிறது ராக்கெட் 6. அஜித் குலாஜித் 6ஓட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 47 ரன்கள், 2 விக்கெட் இழந்திருக்காங்க. 3 ஓவரில் வெற்றிக்கு தேவை 8. 3 ஓவரில் வெற்றிக்கு தேவை 8. 3 ஓவரில் வெற்றிக்கு தேவை 8. ஸோ கோபால் சிசி பாய்ஸ் ஹாட்ரிக் 6 அடித்தால் 100 ரூபாய் கிஃப்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க நந்த கோபால். அண்ட் கிறிஸ்தவ தலைவா டென்னிஸ் கிரிக்கெட்டர்ஸ் தமிழ்நாடு. ஸோ வெற்றிக்கு தேவை இன்னும் 8. த நெக்ஸ்ட் கேம், அடுத்த போட்டி பாய்ஸ் விஎஸ் கோபால் சிசி. பாய்ஸ் விஎஸ் கோபால் சிசி. டாட் பால் இது. 17 பந்துகள், 8 வெற்றிக்கு தேவை. ஒரு டிரைவ் இது. 2 ரன்கள் இந்த ஒரு பால்ல கிடைக்குது. வெற்றிக்கு தேவை 6. ஒயிட் பால், எஸ்ஆஸ்ல ரன்கள். ரிவர்ஸ் ஸ்வீப் அட்டெம்ப்ட் இருந்தது. டாட் பால் அகைன். வெற்றிக்கு தேவை 5. 5 வெற்றிக்கு தேவை 5. எத்தனை ரன்கள் அப்படின்னு பார்க்கலாம். யாருப்பா கிரவுண்டுக்குள்ள
சாப்பு கலர் பூச்சி மாதிரி இங்க வாங்க இங்கிட்டு வாங்க ஒரு சிங்கிள் தான். சேர்த்த ரன்கள் 1-2 அப்படின்னு பார்க்கலாம். 2 ரன்கள் இந்த ஒரு பால்ல கிடைக்குது. வெற்றிக்கு தேவை 2. வெற்றிக்கு தேவை 2. 6 அடிச்சு வின்னிங் பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. அஸ்மத் அவர்கள் 6 அடித்திருக்கிறார். இந்த ஒரு போட்டியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்றாங்க எஸ்எஸ் ஸ்பாட்சன். வாழ்த்துக்களை கன்வே பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கேம் விழா கமிட்டி அப்டேட் பண்ணுங்க கொஞ்சம் வேகமா. Man of the match award is goes to Kobe. 5 wicket in the hall. Welcome on the stage.